ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான சுரக்காய் வச்சு பாயாசம் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதுக்கு ஒரு சுரக்காவை எடுத்துகிட்டு அதில் உள்ள மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போது கிழங்கு சீவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் இந்த சுரக்காவை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட நான் 1/2 லிட்ரு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் காய். அது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜீனி பிடிக்கும்னா அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ தாளிப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ பாயாசத்தில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான சுரக்காய் பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.